ஸோ ஹாய் எவ்ரி ஒன், வணக்கம். வணக்கம். இது நான் உங்கள் ராஜ்குமார் வேதா. ஹாப்பியஸ்ட் மார்னிங். வணக்கம். ஸோ நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோ மூலிமா நான் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ என்னை போன்ற இளைஞர்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ நான் கிளிப்பிங் போட்டிருக்கேன். ஸோ இதில் என்ன அப்படின்னாக்கா, அதாவது ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து இந்த கூகுள் ஃபோட்டோஸ்னு ஒரு ஃபோட்டோஸ் மெமரிஸ் இருக்கும், ஆப் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து நம்மளுடைய மெமரிஸ் எல்லாமே வரும். யூஸ்வலாக இன்றைக்கி காலையில் வந்து நான் அது பார்க்கும்போது ஒரு 7 years மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது. ஸோ அதை திடீர்னு நான் பார்க்கும்போது இந்த வீடியோ கண்டிப்பாக இது ஒரு ஸ்னாப்பாக எடுத்து நம்ம வீடியோவாக போடணும் அப்படிங்கிறத நான் போடணும்னு ஆசைப்பட்டால் அதான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ உண்மை உழைப்பு அது உங்களை உயர்வுக்கு காட்டும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு யார் ஹெல்ப்புக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களை நம்பி உங்களுக்கான வாடிக்கையாளர்கள், உங்களுக்கான கஸ்டமர்ஸ், உங்களுக்கான அவங்க எல்லாமே இருப்பாங்களா, அவங்க தான் உங்களுடைய முதல் கடவுள். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டார்ட் அப் இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இது எல்லாமே. ஸோ என்னையும் மதித்து எனக்கு என்னுடைய ப்ராடக்டை வாங்கின நண்பர்கள், என்னுடைய வாடிக்கையாளர்கள் தான் இவங்க எல்லாருமே. ஸோ வாங்கி ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது தான். ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன ஒரு மாட்டு கொம்பு மாதிரிலாம் இருக்கே, என்ன இது அப்படின்னு கேட்குறீங்களா? இது என்ன அப்படின்னாக்கா, அதாவது அதில் உள்ள பாருங்கன்னா ஒரு சின்ன டாட்டாக இருக்கும். இது வந்து ஆன்டி டஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருவாக்கினேன், நானே கிரியேட் பண்ணேன். தட் மீன்ஸ் என்ன, மொபைலுக்கு பின்னாடி ஹெட்ஃபோன் சிம்பிள் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேசினா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் வந்து ஹெட்ஃபோன் சிம்பிள் வந்து மாறிடும். ஃபோன் பண்ணால் ஃபோன் வந்து நமக்கு பேசுகிறது கேட்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதாக இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த உள்ள ஹெட்ஃபோன் சிம்பிள் போடுற அந்த இடத்துல வந்து டஸ்ட்டு வந்து உட்காந்துரும். ஸோ அப்படி டஸ்ட்டு உட்காரும் போது நமக்கு வந்து அந்த ஹெட்ஃபோன் சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம போய் மொபைல் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தோம்னா அது வந்து க்யூர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம க்யூர் பண்ணணும். சாதாரண ஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோன் வரைக்குமே நம்ம வந்து அந்த ஷாக்கெட் வந்து நம்ம ஒன்று உருவாக்கலாமே, ஒரு பீஸ் வந்து 5 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கின ஒரு க்ரியேட்டிவிட்டியான இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இது எல்லாமே. ஸோ எல்லா கடையிலுமே வாங்கினாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. எங்கிட்ட 5 ரூபா வாங்குவாங்க, அவங்க 10 rupees விற்பாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாளடைவில் ஃபோன்ஸ் எல்லாம் அப்கிரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாமே ஹெட்ஃபோன் சிம்பிள் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன், ப்ளூடூத் அப்படி வந்துருச்சு. பட் இருந்தாலும் என்னுடைய லைஃப்பில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ். ஸோ இதுலேருந்து நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து அது அப்டேட்டுக்கு அப்புறமா மொபைல் ஸ்டிக்கர் ஆரம்பித்தேன். மொபைலுக்கு பின்னாடி ஓட்டக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே என்னுடைய ஓன் கிரியேஷன் தான். நான் தான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணேன். அதுவும் மிக பெருமையாக நான் வந்து சொல்லிக்குவேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த மொபைல் ஸ்டிக்கர்ஸு, சாமி ஸ்டிக்கரு அதெல்லாமே நான் போட ஆரம்பித்தேன். அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தேன். எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் யாருமே கிடையாதுங்க. உண்மையாக சொல்லப்போனால் என்னுடைய வாடிக்கையாளர்கள் மட்டும்தான். என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னுடைய அன்பான மனைவி பேக் போனாக இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. என்னுடைய பிஸ்னஸில் ஸ்டில் இன்னைக்கு வரைக்குமே அவங்க தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. யாருமே கிடையாது. ஸோ நானே வந்து வில்லிங்னஸில் ஸ்டாஃப்ஸ் வேணும்னா கூட இந்த இருக்க காலகட்டங்களில் யாருமே வர்றது கூட கிடையாது. பட் இருந்தாலும் ஓகே, அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் இருக்குவாங்களே. நமக்கு எங்கே, நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நார்த் சைட்லேருந்து வர்ற ஸ்டாஃப்ஸ் தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா இடத்துலையுமே. ஒரு சமீப காலத்தில் நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நைட் 24 hours டீ ஷாப். அந்த ஸ்டாலுக்கு போய் பார்த்தா 2 மணிக்கு போய் டீ சாப்பிட போகிற நார்த் இந்தியன் தான் கொடுக்குறான். ஸோ அவன் வந்து ஒர்க் பண்ணுறான், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறான். ஸோ அது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது. ஸோ ஓகே, பட் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் நம்ம வளர்ந்து வந்திருந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போடணும்னு ஆசைப்பட்டேன். அதான் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி தான் இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். ரொம்ப நன்றி. பாய்.